ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நானும் எல்லாருமே தான் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிச்சு தானே நம்மளும் வந்திருக்கோம் இல்லையா. ஆண்டவருளால் எனக்கு வந்துட்டு நான் அரியர்ஸ் எல்லாம் வச்சது கிடையாது. ஏன்னா எனக்கு என்னென்னா, அரியர்ஸ் வைக்கிறவங்கெல்லாம் மறுபடியும் அப்ளிகேஷன் எழுதி மறுபடியும் அது பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சி அதுக்கு பயந்துக்கிட்டு சோம்பேறித்தனப்பட்டே நல்ல முக்கியமான எப்படியோ படித்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுவேன். பத்மஸ்ரீ யூ ஆர் ஸோ சின்சியர் அப்படிம்பாங்க. சின்சியர், ரொம்ப சின்சியரு. அந்த சின்சியரோட இது விஷயம் எனக்கு தான் தெரியும். எப்படின்னா, நிறைய பேர் வந்து ஜாலியாக கிண்ணம் வாங்கினேன், நாங்களாம் கிண்ணம் வாங்கியிருக்கோம். கிண்ணோன்னா அரியர்ஸு. ஐயே இது என்ன இவ பிராமண பொண்ணு கிண்ணமெல்லாம் வாங்கவே இல்லை அப்படின்லாம் பசங்க கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த அரியர்ஸ் எல்லாம் சில பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது அப்ளிகேஷனை எழுதி ஐயே அது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக நினச்சி முக்கியமானது எப்படியோ விடிய விடிய படித்து நல்ல மார்க்கும் வாங்கிடுவான் ஆண்டவர்களால். எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் டிபார்ட்மெண்ட்டு சாரு மேடம் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப சமத்தாக வருவேன், காலேஜெல்லாம் அட்டன் பண்ணுவேன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸு பள்ளிக்கு செல்லும் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கூலுக்கு செல்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, காலேஜு போகிறவங்களும் சரி, என்னாவது படிக்கிறவங்களும் சரி, ஈவன் வேலைக்கு போயிட்டு அவங்க ப்ரொமோஷன் எக்ஸாம் படிக்கிறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு எக்ஸாம் அப்படின்னா அது ஸ்கூலாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து வரோம், இப்போ ஸ்கூலோடது எடுத்துக்கலாம். 10th அப்படின்னா படிச்சிருங்க, +2னா படிச்சிருங்க. இதாவது உங்களுக்கெல்லாம் அதுவும் +2னா நல்லாவே படிச்சிடலாம். ஏன்னா அதுதான் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அதுக்குன்னு படித்தாதான் அறிவுசாலி அப்படி கிடையாது. இப்போ வந்து 40 மார்க் வாங்கினவங்க 4 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி 100 மார்க் வாங்கினவங்க 4000 சம்பாதிக்கிறாங்க. அப்படி இல்லை, அதெல்லாம் அவங்களுடைய லைஃப் ஸ்கில்ஸ் திறமை தான். இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு வழி, நல்ல ஒரு வழி வரணும் அப்படின்னா நம்ம நல்லா படித்து மார்க் இருந்தால் தானே ஏதாவது அடுத்த கேட் ஓப்பன் ஆகும். அதுக்கு வேண்டியாவது படிக்கிறதுக்கு மட்டும் சங்கடப்பட்டுறாதீங்க. மனசை இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொண்டு வாங்க. இன்ட்ரெஸ்ட்னால் விருப்பத்துக்கு கொண்டு வாங்க. அதனுடைய அருமை பெருமை தெரிஞ்சுக்கலாம். பீரியட் ஆஃப் டைமு, இந்த டைமை விட்டோம்னா அப்புறம் பல வருஷம் கஷ்டப்பட்டுருக்கு. பல்ல கடிச்சிட்டு படிச்சுட்டோம் அப்படின்னா பிரைட் ஃப்யூச்சர். ஒன்றும் இல்லை, 1 மணி நேரம் படிச்சுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு வாங்க. 2 மணி நேரம் படிச்சுக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அரை மணி நேரம் படிச்சுக்கலாம். அப்புறம் நடத்தினதெல்லாம் 1 மணி நேரம் படிச்சுக்கலாம். எக்ஸாமுக்கு உண்டான கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் படிச்சுக்கலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், வயசானவர் வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, வாக்கிங் பயங்கர ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறாங்க. ரொம்ப வயசானவங்க. ஆஹா இவங்க வயசானவங்க, இவங்களாலேயே முடியுது, நம்மளால் முடியாதா அப்படின்னு கூட நம்ம கூட ஃபாஸ்ட்டாக நம்ம நடந்து சிலப்போ காஃப் மசில்ஸ், இந்த காலுக்கு இந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லையா, அது வந்து பிடிச்சிக்கும். ஸோ என்னடா நம்ம சின்ன வயசு தானே, அந்த வயசானவரே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு, நம்மளால் முடியாதா அப்படின்னா அது முடியாது. ஏன்னா ப்ராக்டிஸ், எப்போவுமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ஷன். ப்ராக்டிஸ் வேணும். அதுக்கு தான் ஒரு அரை மணி நேரம் படிங்க, அப்புறம் முள்ள 1 மணி நேரம், முள்ள 1.5 மணி நேரம், இப்படியே நீங்கள் டைம் செட் பண்ணிகிட்டே வாங்க. டைம் செட் பண்ணிவிட்டு வரச்ச உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 21 நாள் அது நீங்கள் கண்டினியூ பண்ணுறப்ப பழகிடும். படிக்காமல் உங்களால் இருக்க முடியாது. மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிரும். ஐயோ படித்தாகணுமே அப்படின்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துடுவோம். அதுவும் அதனுடைய பலனும் அடிக்கடி நினைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும். நல்ல ஷைன் ஆகலாம் இல்லையா. இல்லைன்னா கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்லையா. சூரிய நமஸ்காரம், சூரியனை பார்த்து
எக்ஸசைஸ் பண்ணணும். பல எக்ஸசைஸு நமஸ்காரங்கள் இருக்குது. இப்படி மேலே போய் இப்படி கீழே குனிஞ்சு இப்படி நிமிர்ந்து குனிஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அதுக்கப்புறம் கண் போன பிறகு பண்ணி என்ன பிரயோஜனம், இருக்கிறப்ப பண்ணாமல். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். உள்ளப்பவே பண்ணிக்கோங்க, ஷைன் ஆகிடுங்க. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.